ஹாய் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். சரிங்களா? இந்த வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் படித்து பார்த்துட்டு அதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி எழுதணும். வந்து பார்த்திங்கன்னா இதில் பேராகிராஃப் வந்து நான் படித்து காட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு டைம் ஆகிடும். பட் இந்த பேராகிராஃபில் இருந்து என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃப் வந்து நம்ம படித்தாலும் சரி, அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் படித்தாலும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் படித்து காட்டுவேன். பட் இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு நான் கொஸ்டின் ஆன்சர்லாம் பண்ணேன் அப்படின்னா அது ரொம்ப லென்த்தி வீடியோ போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிற பேராகிராஃபில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஆன்சர் மட்டும் சொல்கிறோம். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க நான் என்ன புக் படிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா சக்தி அப்படிங்கிற புக் தான் படிக்கிறேன். வந்து நிறைய பேரால் புக்கு வாங்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா? வந்து வாங்க நம்ம டாபிக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு எழுத்து என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. எழுத்து அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா ஓவியம் அப்படின்னு ஆன்சர். சரிங்களா? எழுத்து அப்படின்னா அதோட பொருள் வந்து ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது, நுண்கலைக்குள்ளே வராதது எதுன்னு கேட்குறாங்க. ஓவியம், இசை, அறிவியல், சிற்பக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓவியம், இசை, சிற்பக்கலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலை வகைகளில் வந்துடும். ஆனால் இந்த அறிவியல் அப்படிங்கிறது வராது. கீழ்கண்டவற்றில் நுண்கலை அல்லாதது அறிவியல். அடுத்தது மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின அப்படின்னு கேட்குறாங்க. மொழியினுடைய குறியீடுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் ஒலிகள், எழுத்து, ஓவியம்னு கொடுத்துருக்காங்க. மொழியினுடைய குறியீடுகள் வந்து எதிலிருந்து தோன்றியது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஓவியம். அடுத்தது கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்களே அதை வந்து எதையை வச்சு வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு. இந்த மாதிரி எல்லா விதமான கோடுகளை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டோவியங்கள் வரைந்திருக்காங்க. அதனால் அதுக்கு ஆன்சர் வந்து இவை அனைத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா கண் எழுத்து என்று சங்க காலத்தில் ஓவியத்தை அழைத்தனர். அடுத்தது பாருங்கள், இந்த பேராகிராஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே தமிழில் இருக்கக்கூடிய பேராகிராஃபு. தமிழ் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர 10 கொஸ்டின்ஸும் இந்த பேராகிராஃப் அடுத்து வர 2 பேராகிராஃபும் சயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய